Hi friends, ஷார்ட்ஸ்ல போட்டிருந்த சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் தேவையான அளவு தேங்காய், பொடி உள்ளி, டொமேட்டோ அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு 2 கிராம் 2 பட்டை 2 ஏலக்காய் எடுத்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா தேவையான அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ நீட்டமா கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன்ஸ் சேர்த்துக்கிறேன். கண்ணாடி பதம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன்ஸ் நல்லா வெந்து கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ற மாதிரி லைட்டா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த டொமேட்டோவை சேர்த்துக்கலாம். டொமேட்டோஸை சேர்த்ததுக்கு அப்புறம் நான் வாஷ் பண்ணி வச்சிருந்த சிக்கனை சேர்த்துக்கிறேன். உள்ளி, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த ஸ்மெல் எல்லாம் சிக்கன்ல இன்ஃபியூஸ் பண்ற வரைக்கும் லைட்டா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறமா நம்ம இந்த கிரேவிக்கான மசாலாலாம் சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் தேவையான அளவு சில்லி பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா ஜீரக பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி அண்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா சோம்பு பொடி அண்ட் கொஞ்சமா லாஸ்ட்ல கரம் மசாலா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் லாஸ்டா ஸ்மெல்லுக்காண்டி கொஞ்சம் பெப்பர் பொடி கூட சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன். சிக்கன் ஒரு 50% வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு சிம்லேயே வேக விட்டிங்கன்னா நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். இந்த கிரேவி புரோட்டாவுக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராகவே இருக்கும். அண்ட் ரைஸ் கூட நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.